ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகளிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு போன பதிவு பல்லி பதிவு பற்றி நம்ம பேசும்போது நான் கடைசியில் உங்ககிட்ட குருவி கூடு கட்டிச்சுன்னா எதுவும் பண்ணிடாதீங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இது நம்ம கருணை அடிப்படையில் தான் இது நம்ம பேசுகிறோம். இதுக்கு நான் எந்த கிரகநிலை சம்பந்தம் எதுவுமே சொல்லலை. அவங்க ஜாதகம் கூட கொஞ்சம் மோசமாக கூட இருந்திருக்கலாமோ என்னமோ, அதனால் அவங்களுக்கு ஏதாவது அப்படி நடந்திருக்கலாம். ஆனால் கண்ணு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எங்களது பின்னாடி வீடு, அது முன்னாடி வீடு ஒருத்தங்க ஒரு ஃபேமிலி குடியிருந்தாங்க. 2 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஹஸ்பண்டும் அறநிலைத்துறை அவர், ஓகேங்களா? மனைவி இன்னொரு ஏதோ டீச்சிங் லைனில் அந்த மாதிரி இருக்காங்க. பட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நல்ல சேலரி 2 பேருக்குமே. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. நல்ல காசு வருது வீட்டுக்கு, ஓகேங்களா? ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. எப்படின்னா, எங்கள் வீட்டில் நாய் இருக்கும், ஜீனு. உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு கேக் வாங்கணும் அப்படின்னா ஒரு 300 ருபீஸ் ஆகும். அந்த மாதிரி கேக் வாங்கிட்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஒரு நாள் என்ன கூப்பிட்டு, அக்கா ஜீனு என்ன பண்ணுது, இந்தாங்க கேக்கு பழசாயிடுச்சு அப்படின்னு கொடுத்தாங்க. வாங்கி பார்க்குறேன், 6 பீஸ் இருக்கிற இடத்துல 2 பீஸ் தான் சாப்பிட்ருக்காங்க. மிச்சம் 4 பீஸ் இருக்குது. நல்ல கேக்கு, ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த கேக் ஒரு பீஸே 50 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேக்கு. அது இந்தாங்கன்னு தூக்கி கொடுத்தாங்க. நான் சொன்னேன், அம்மா ஏம்மா சாப்பிட்லையானா? அக்கா வாங்கிட்டு 3 நாள் ஆச்சு, இவனுக்கு சாப்பிடவே இல்லை அப்படின்னாங்க. சரிம்மா, அவங்க சாப்பிடலன்னா நீ சாப்பிடு, ஏன் தூக்கி போட்டேன்னா? அப்போ அக்கா பழசாயிடுச்சு, 3 நாள் தான் ஆச்சு, பழசாயிடுச்சு அப்படின்னாங்க. சரி ஜீனு இது போட்டுருங்க அப்படின்னாங்கன்னு. அப்போவே அது வந்துச்சு. அவங்களே காம்பவுண்ட் கந்தலேருந்து அவங்களே எடுத்து போட்டாங்க. அது நல்லா சாப்பிட்ருச்சு. நல்லா வெண்ணையாக இருக்குது. அதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, சாப்பிட்ருச்சு. ஓகே, அந்த மாதிரி. அப்புறம் இந்த நட்ஸ் எல்லாம் போடுவாங்க. நட்ஸு வாங்கிட்டு வர்றது, அது ஒரு மாதிரி ஒரு மாதம் 2 மாதம் ஆச்சுன்னா ஒரு முக்கின வாசம் வரும்ல. உடனே எடுத்து நடக்கலை, முந்திரி, பாதாம் எல்லாம் எடுத்து போடுவாங்க. இந்த ஜீனு நல்லா சாப்பிடும். அவங்கள பார்த்தாலுமே வாலாட்டும். அந்த மாதிரி அதாவது பணம் அப்படின்றது அவங்களுக்கு நிறைய வர்றதுனால ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ இல்லை அப்படின்ற மாதிரி நல்லா வாழ்கிற ஒரு குடும்பம். அப்போது என்னாச்சு அப்படின்னா, அவங்க காம்பவுண்டு முடியுது, எங்கள் காம்பவுண்டு தொடங்குது. நடுவில் இந்த காம்பவுண்ட் போகும். கரெக்டாக அந்த இடத்துல ஒரு மரம் ரோட்டில் இருக்குது, ஓகேங்களா? ரோட்டில் இருக்குது. அந்த மரம், அந்த மஞ்சள் கொன்றை பூ அப்படி சொல்லுவாங்களா, அந்த பூ அவ்வளோ பூக்கும். டெய்லியும் அவ்வளோ மொக்கு இருக்கும். நீங்கள் இந்த பூ பொறிச்சா ஒரு 11 மணிக்குள்ளேயே அடுத்தது பூத்து அப்படி எல்லோ கலரில் இருக்கும். மரம் பச்சை கலரே தெரியாது, எல்லோ கலரில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மரம். அதில் நிறைய கிளிக வரும், புறா வரும், இந்த குருவி கூடு கட்டியிருக்கும். நல்லா தெரியும், நிறைய இடங்களில் குருவி கூடு கட்டியிருக்கும். ஒரு தடவை அந்த குஞ்சு கீழே கூட விழுந்துருச்சு. அதை எடுத்து நாங்கள் மேலே விட்டோம். இது கொத்த கூட வந்துருச்சு, ஆனாலும் கொடை பிடிச்சிட்டு ஏறி விட்டோம். அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. அங்கே ரெகுலராக கூடி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அவங்க இந்த பொண்ணு காலையில் 9 மணிக்கு ஜாபுக்கு போச்சுன்னா ஈவினிங் ஒரு 5 மணி 6 மணிக்கு வரும். வந்துட்டு கூட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. இங்கே பாருங்கக்கா, குப்பை இப்படி கிடக்குது, எங்கள் தொட்டி தண்ணி விழுந்து அந்த தண்ணியிலேயே அந்த இலையெல்லாம் விழுந்து சேறு மாதிரி ஆயிடுது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன். அப்புறம் ஒரு நாள் நாங்கள் ஏதோ ஒரு ட்ரிப்பு போயிட்டோம், 2-3 நாள். அவங்க அதை நோட்டீஸ் பண்ணி தான் அந்த மரத்தை வெட்ட நாங்கள் விட மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும். ஏதாவது வெட்ட ஆள் வந்தாலும் நாங்கள் வெட்ட வேண்டாம்னு சொல்லிடுவோம். ஏன்னா நடுவில் இருக்குது, எங்களுக்கும் அதுக்கு இது இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. வெட்ட விட மாட்டோம்னு தெரிஞ்சு, கரெக்டாக நாங்கள் டூர் போயிருக்கிறது தெரிஞ்சு அந்த நேரத்தில் மரத்தை மொட்டையாக வெட்டிட்டாங்க. கீழே இது வரைக்கும் வெட்டி எடுத்துட்டாங்க. நாங்கள் திரும்பி நைட்டில் வந்ததுனால எங்களுக்கு தெரியல. காலையில் எந்திரிச்சு போய் பார்க்குறேன். எனக்கு அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே இடம் காலியாக இருக்குது. அப்படி ரத்தம்லாம் எனக்கு வெளியே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு டென்ஷன் ஆகிட்டேன் நான். அப்படி மூஞ்சியெல்லாம் ரெட் கலரில் ஆயிடுச்சு. எனக்கு கூப்பிட்டு என்னம்மா இதுன்னு கேட்குறேன். அக்கா, நான் தான் அவங்கக்கிட்ட சொன்னேன்ல, நான் தான் சொன்னேன் வெட்டாதன்னு சொன்னேன்,
நீ வெட்டிட்டா இப்படி குப்பையாக விழுகுதுன்னா நான் வெட்டாதம்மா, அதுவும் அவ்வளோ குருவி அவ்வளோ கூடுக இருக்குது, அதெல்லாம் என்ன ஆகும் தெரியல, முட்டை இருக்கும் கண்டிப்பாக, ஏதாவது பண்ணிடாத அப்படின்னு வெட்டுறதுனா கூட கொஞ்சம் கிளக்கிளையாக வெட்டி அது வராதுக்கப்புறம் அது கூடு கட்டாத டைமில் கிளக்கிளையாக வெட்டி விட்டு கூட வெட்டியிருக்கலாம், இல்லை கிளைய விட்டு கூட நீ வெட்டியிருக்கலாம், மரத்தை அடியோட ஏமா வெட்டின அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் கோவமாக தான் கேட்டேன். அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க, அவங்களும் திரும்பி எங்கூட சண்டைக்கு வந்துட்டாங்க. எங்க இஷ்டம், அது என்ன உங்கள் சொத்தா, உங்கள் இடமா, அது ரோட்டில் இருக்கிற மரம் தானே அப்படின்னு என் கூட சண்டைக்கு ஒரு மாதிரி கோவமாக பேசினாங்க. அப்புறம் எனக்கு அழுகே வந்துருச்சு. அப்புறம் சொல்லிட்டேன், அம்மா அது ரொம்ப தப்பு, அது ஒரு அந்த ஜீவன்கள் வாழ்கிற இடம், அது அதை நீ பண்ணியிருக்கவே கூடாது, இதனால என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் மனசார சாமி முன்னாடி நின்று நல்லா கும்பிட்டு தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு கும்பிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், என்னால் என்ன பண்ண முடியும், பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் இது அதனால தான் நடந்துச்சுன்னு நான் சொல்லலை, ஆனால் என் மனசுக்கு அப்படி தோணுது. அவங்க ஆனால் கொஞ்சம் சண்டையெல்லாம் இருக்கும், அப்பப்போ சச்சரவு இருக்கும் அவங்க வீட்டுக்குள்ளே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் கெட்ட வார்த்தையில் கூட திட்டிக்குவாங்க, அதெல்லாம் நான் கேட்டிருக்கோம். ஏன்னா இப்படியே இருக்கும், அடுத்தடுத்த ரூம்ஸு ஒரு 6-7 ஒரு கார் நிற்கிற அளவுக்கு தான் இடம், அதுக்கப்புறம் அவங்க காம்பவுண்ட் ஒட்டி அவங்க கிச்சனு. ஸோ ஏதாவது அவங்க பேசினா எங்களுக்கு நல்லா கேட்கும். கொஞ்சம் சண்டை போட்டுக்குவாங்க, குழந்தைங்க படிப்புனால கொஞ்சம் உங்களுக்கு சண்டை வந்துடும், எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துச்சு. 6 மாதத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த பொண்ணை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினார், கேட்டு வழியாக வெளியே தள்ளி, இன்னும் இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு அப்படி காணாமல் போயிட்டாங்க. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வரவே இல்லை. அன்னைக்கு போன பொண்ணு என்ன ஆச்சுன்னே எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி அந்த குடும்பமே, அவர் வராரு, டெய்லி வராரு, நைட்டில் வராரு, லைட் போடுவாங்க, மேலே தான் பெட்ரூம், எல்லாமே தெரியும், ஏசி ஓட்டுற சத்தம் கேட்கும், எல்லாமே தெரியும். ஆனால் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வரவே இல்லை, குழந்தைகளும் வரல, அந்த பொண்ணும் வரல. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 2 years அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஷிஃப்ட் ஆனோம். அது வரைக்கும் அந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னே எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு குடும்பமே ஒரு நிஜமாக எனக்கு என்னென்னா அதில் எவ்வளோ கூடு இருந்துச்சோ, அந்த குஞ்சுக என்னாச்சோ அப்படின்றது தான் எனக்கு இதாக இருந்துச்சு. அப்படி காணாமல் போச்சு அந்த குடும்பம், அந்த அவங்க காணோம். எனக்கு அதுதான், சண்டை போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஏதோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கணும், எதுவுமே இல்லை, அப்படியே அப்படி அந்த பொண்ணையே காணோம். அந்த மாதிரி ஆச்சு. அப்போது எனக்கு என்னென்னா, ஒரு வேளை இதனால அப்படி இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஆனால் நான் அதையும் முழுசாக எடுத்துக்கல. ஏன்னா அந்த மூடநம்பிக்கைன்னு சொல்கிறது என்ன சொன்னாலும் சரி, அதனால் நான் அப்படி எடுத்துக்கல. ஆனாலும் அப்படி ஒன்று இருக்கலாமோ, அந்த அந்த பறவைகளுக்கு நம்ம பண்ண ஒரு சேதாரம் நம்ம வாழ்க்கையிலையும் வந்துருச்சோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சொல்கிறேன், வீட்டில் ஏதாவது ஒரு பறவை அது மாதிரி ஒரு இடத்துல வைக்காதீங்க, ஏதாவது வச்சு அடைச்சிருங்க. உங்களுக்கு உள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சதுன்னா ஏதாவது கவர்ஸு, பேப்பர்ஸு, ஒரு கவர்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, இல்லை வலை போட்டுருங்க, அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி ஏதாவது அது உட்கார்ற மாதிரி இடம் இருந்துச்சுன்னா. ஆனால் ஒரு வேளை உங்களை மீறி அது வந்துருச்சுன்னா விட்டுருங்க, ஒன்றும் பண்ணிடாதீங்க, அது பாட்டுக்கு இருக்கட்டும். அது குஞ்சு பொறிச்சதும் அந்த இடத்த நீங்கள் திரும்பியும் எந்த இடத்துல உட்காருன்னு தெரிஞ்சிருச்சுல, அந்த இடத்துல நீங்கள் வலை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்படி கூட பண்ணிக்கலாம். ஆனால் வந்ததை மட்டும் எடுத்து போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு உயிருக்கு நம்ம செய்கிற ஒரு கஷ்டம், அந்த உயிருக்கு ஒரு கஷ்டம் கொடுத்து அது நம்ம வாழ்க்கையில் எந்த விதத்துலேயும் இதாகிடவே கூடாது. அது மனசார நினச்சிக்கோங்க, அப்படி மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்க. இதுதான் நான் உங்களுக்கு அது எப்படியோ எனக்கு ஞாபகப்படுத்துது. இது ஆக்சுவலாக இதை சொல்லணும்னு நான் இதுக்கு முன்னாடி நினைக்கல. இந்த பதிவு பேசும்போது, பல்லியை பற்றி நம்ம பேசும்போது எனக்கு அந்த இது ஞாபகம் வந்துச்சு. சரி, அதுக்கும் ஒரு பதிவு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பதிவு கொடுக்குறேன். இது நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் யாராவது என்ன இப்படி மூடநம்பிக்கை வச்சுருக்கீங்க, மூடநம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்க, இப்படி வச்சுருக்கீங்களான்னு நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் சத்தியமாக நான் இது எனக்கு மனசுக்கு தோணுனதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.